காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் கோரக்ஷ ஆசனா. கோரக்ஷ ஆசனா 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில பழம் பற்றிய தகவல்கள் அல்லது மூலிகை பற்றிய தகவல்கள் அல்லது ஏதோ ஒரு கருத்துக்களை பார்த்து கேட்டு இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்கிறது. இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள், நம்ம மலம் கழிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி உள்ள அபான வாயுவின் ஓட்டத்தை பின்னோக்கி செலுத்தி தியானத்திற்கு ஏதுவாக அமைகின்றது. இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தால், சில பேருக்கெலாம் எனக்கு தியானத்தில் உட்காந்தோம்னா தியானம்லாம் பண்ண முடியல, வேறு ஏதாச்சும் எண்ண ஓட்டங்கள் அதுமாரிலாம் வந்து போகுது அப்படின்னு தான் நம்ம அதிகம் பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதேமாரி உள்ளவங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம ஒரு தியானத்துக்கு ஏற்ற ஒரு ஆசனமாக இந்த ஆசனம் இருக்கின்றன. இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் தியானம் செய்ய விரும்புகிறவர்கள்லாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் தியானத்துக்கு ஏதுவான ஆசனமாக இந்த ஆசனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கால்களும் நெகிழ்தன்மை ஏற்பட்டு கால்கள் 2ம் வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிவயிறு உறுப்பு, மேல்வயிறு உறுப்பு, கல்லீரல், கணையம் அனைத்து உறுப்புகளும் பலனடைகின்றன. இந்த ஆசனம் செய்யும் பொழுது நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முடிந்தளவு ஆரோக்கியமான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள் செய்து வந்தால் நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது கோரக்ஷ ஆசனா செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5. இப்படி விரலில் நின்று கொண்டு 2 முட்டியும் கீழே தரையில் படும்படி வைத்துக்கொண்டு கைகள் 2ஐயும் இப்படி பரட்டி எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆச்சு. நன்றி. மூச்சு தியானம். 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு 2வது சுற்று கோரக்ஷ ஆசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. பார்க்கும்போது பக்கத்தில் என்ன இருக்குன்னா, இந்த ஆரஸ்பதி மரம் இருக்குது, அதை பற்றி சொல்லிவிட்டு தான். பக்கத்துலேயே ஒரு மரத்தை வச்சுருக்கோம், ஆரஸ்பதி மரம். பார்த்தீங்கன்னா தெரியுது, இதான் இலை, ஆரஸ்பதியோட மரத்தோட இலை. அதை பற்றி சொல்லுவோன்ட்டு தான். இந்த ஆரஸ்பதி மரம் இலையை பார்த்துட்டிங்களா, இந்த இலையை பிச்சு முகந்தினா அப்படி ஒரு வாசனை வரும் அந்த மரம். இதோட இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயந்தான் இந்த ஆரஸ்பதி மரம். இது மரம் இந்த எப்படி சொல்லலாம், தண்ணி அதிகமாக தேவைப்படாத இடத்துல அது நிறைய வளரும். அந்தமாரி இப்போ தண்ணி உள்ள இடத்துலையும் போடுறாங்க, அது வேறு விஷயம். இந்த ஆரஸ்பதி மரத்தை பற்றியே ஃபுல்லாக சொல்லிவிடுவோம் இப்போ அப்படிங்கிறது தான். இந்த ஆரஸ்பதி மரம் தான் என்னென்ன பயன்னா, இப்போது உடல் வலி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரஸ்பதி மரத்தை இது பண்ணி, ஜுரம் அடிக்குது, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஸ்பதி நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா முகந்திங்கன்னா சளி போயிடும். அப்புறம் இந்த ஆரஸ்பதி நல்லா உடல் எல்லாம் வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஸ்பதி இலையை பிச்சு நல்லா கொதிக்க வச்சு இந்த இலையை போட்டு நல்லா குடிச்சிங்கன்னா, நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த இலை தண்ணீரை நல்லா விளாய்வின்னு சொல்லுவாங்க, ஒரு அரை சூட பாதத்தில் வச்சுக்கிட்டு அதை இது பண்ணிங்கன்னா நல்லா இதாகும். இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இலையை நல்லா கசக்கி மூக்கில் வச்சிங்கன்னா நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சளியை போக்குறதுக்கான வழிகளை செய்யும்.
நல்ல அருமருந்து தான் இந்த ஆரஸ்பதி மரம். இது வந்து இப்போது கிளைய வெடிச்சிருக்கு. இது பெரிய மரமாக இருந்திருக்கு, அறுத்து எடுத்துட்டாங்க இந்த மரத்தை. நல்ல வாசனையாக இருக்கும். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்யும். இந்த இது ஒரு இலையை கொடுக்குறோன்னா இப்படி இருக்கும் அந்த இலை. ஆரஸ்பதியோட இது இலை தான் காட்டுறோம், இருந்தாலும் உங்களுக்கு நல்லா பக்கத்தில் காட்டுவோம் அப்படின்னா இப்படி காட்டலாம். இந்த இலையை இது கொழுந்து வாசனை நல்லா வரும். முகந்து பார்த்தா நல்லா வாசனை வரும். நல்ல இது தான் ஆரஸ்பதி இலை தான். இது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்ல அருமருந்து தான். இந்த சளி பிடிச்சிருக்குது, ஜுரம் அடிக்குன்னா இந்த மழைக்காலம் நமக்கு வரப்போகுது இல்லைங்களா, இதுக்கான விஷயத்த நல்லா இது பண்ண முடியும். இதை பார்த்துங்க. நல்லா எல்லாருக்குமே குழந்தைகள் வரைக்கும் இது என்ன செய்வாங்க, நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா முகரை வச்சு பண்ணுவாங்க சளி பிடிச்சா. அப்புறம் ரொம்ப உடல் வலி இருக்குது அப்படின்னா நல்லா குளிக்க வைப்பாங்க. இந்த தண்ணீரை போட்டு வெந்நீரை வச்சு இதை குளிக்க வைப்பாங்க. நல்லா பலன் குடிக்கக்கூடிய அந்த ஆரஸ்பதி இதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதை சொல்லிவிட்டோம். அந்த ஆரஸ்பதி மரத்தை பற்றி சொல்லுவோம்னு சொல்லிவிட்டோம். இதான் இன்றைக்கி உள்ள கருத்தை வச்சுக்கணும். இயற்கை கருத்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது இந்த ஆரஸ்பதி மரம். நம்ம மரம் வந்து நிறைய சாரம் போடுவாங்க, நிறைய வீடு கட்டுறதுக்கெல்லாம் அங்கே பயன்படுத்துவாங்க. இந்த மரத்தை நல்ல இது பண்ணுவாங்க. சில இடத்துல மரத்தை பலவையாக கூட அறுத்துருவாங்க. ஆனால் இதனால் வெடிக்கும், ஆனால் பலவையாக அறுத்து கூட இருப்பாங்க. நல்ல மரம் நிறைய இது பண்ணுவாங்க. வெயில் அதாவது வடக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெயங்கொண்டம், அரியலூர் இந்த சைடெலாம் இதை நிறைய பயன்படுத்துவாங்க. ஏன்னா தண்ணி இல்லாத இடத்துல நிறைய இது உற்பத்தி பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க. இது நம்ம இருக்கிறது வந்து பாலாக்குடி இடம். இந்த இடம் வந்து நல்ல வயவேலி பசுமையான கிராமங்கள் இது. இப்போ அரவை இது பார்த்திங்கன்னா அது அறவையெல்லாம் முடிஞ்சிருக்கு. அறப்பு முடிஞ்சு எல்லாம் சும்மா இப்போ இருக்குது. அடுத்த நடவுக்காக இன்னொரு 15 நாள் காத்திருக்காங்க. ஆற்றுல இப்போ தான் தண்ணி வந்திருக்கு, இனிமேல் தான் நட ஆரம்பிச்சிருக்காங்க. இது தண்ணி ஆற்று தண்ணி எதிர்பார்த்து நடுறது இல்லை. நம்ம ஆளுங்க எல்லாமே நம்ம பம்பு செட்டு வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க. அதான் இன்றைக்கி உள்ள நிலமை. இப்போ இந்த ஆரஸ்பதியை பார்த்தோம். ஆரஸ்பதினா என்ன பலன்னா, தலைவலியை சரி பண்ணும், உடல் வலியை நீக்கக்கூடிய விஷயங்கள் செய்யுது. இந்த இவ்வளோ பெரிய விஷயம் செய்யக்கூடியது. அதை பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். பக்கத்தில் ஏதோ ஒன்று பொருளை வச்சு உங்களுக்கு அதை வச்சு தான் நாங்கள் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கோம். நன்றி. இப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக சில அந்த ஆசனத்தை கோரக்ஷா ஆசனா செஞ்சு காட்டி அதோட பலன்களை மறுபடியும் சொல்லுவாங்க. நன்றி. ஆசிரியர் வர்ணி ஆரஸ்வதி மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சில தோப்புலலாம் ஆரஸ்வதி மரம் 2 பக்கமுமே இருக்கும். சில தோப்பில் அந்த ஜெயங்கொண்ட சைடெலாம் போனோம்னா அந்த கொள்ளிடம் ஓரம்லாம் அப்படியே தோப்பில் அப்படியே உள்ளே போனாலும் அந்த வாசனை அடிக்கும். அந்த காற்றை வந்து சுவாசிக்கிறவங்களாம் கூட பெருசாக அதிகமாக இந்த சளி பிடிக்கிறதில்ல, ஜுரம்லாம் வரதில்ல. அது வந்து அந்த காற்றோட வாசம் வந்து அப்படி இருக்கும். நல்லா ஆரோக்கியமானது. நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் காக்கிறது. அது வந்து நம்ம தண்ணி உள்ள இடத்துலாம் முடிஞ்சளவு வளர்க்க தேவையில்லை. அது தண்ணி இல்லாத இடத்துல தான் அது வந்து அந்த வேர் வந்து அதிக ஆழமாக போய் தண்ணி எடுத்து கொண்டு வாழக்கூடியது. அதனால் நம்ம தண்ணி உள்ள இடத்துலலாம் வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம தண்ணி இல்லாத இடத்துல வந்து வச்சு இது பயிர் பண்ணால் நல்ல அறுவடைக்கு வந்து நல்லா அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் அது. பயிர் பண்ணலாம், தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். தேவையில்லை. அதிகமான தண்ணி அது உறிஞ்சி எடுக்கக்கூடிய திறன் வாய்ந்தது இந்த மூலிகை மரம். அதனால தான் அது தண்ணி உள்ள இடத்துக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம். தண்ணி இல்லாத இடத்துக்குள்ள நம்ம வளர வச்சு பயிர் பண்ணி நல்ல முதலீடு போட்டு அதிகமான லாபத்துக்கு நல்ல விற்பனை பண்ணக்கூடிய ஒரு மரம் தான் இது. முடிஞ்சளவு மரங்கள்லாம் அதிகமாக வளர்க்கணுன்னு தான் நாங்கள் வலியுறுத்தி வரோம். முடிஞ்சளவு அதிகமாக நம்மளால் முடிஞ்ச மரத்தை வந்து ஒரு ஆளுக்கு முடிஞ்சது ஒரு 100 மரங்களானதும் நட்டோம்னா நம்ம வந்து பின்னாடி உள்ள சந்ததிகள் நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா இப்போ உள்ள வந்து பருவமழைலாம் மாறி மாறி போயிடுது. ஏன்னா என்ன காரணம்னா பூமி வந்து வெப்பமாகுதல். அந்த காரணத்தால் தான் பருவமழைலாம் மாறி போயிடுது. அதிகமான மரங்கள்லாம் நம்ம அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா பருவமழைலாம் மாறி போயாமல் கரெக்டாக அந்த டயத்தில் மழை பெய்யும். அதுமாரி மழை பெஞ்சால் நம்ம விவசாயம்லாம் செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கு தான் அதிகமான மரம்லாம் நம்ம வளர்க்கணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது வந்து ஒரு தைல வாட்டை அடிக்கும். நம்ம தலைவலிக்கெல்லாம் தடவிக்கிறோம் இல்லையா, நல்லா அந்த ஆரஸ்வதி இலை வந்து ஒரு இந்த ஃபாரின்லாம் சில பேர் போய்ட்டு வந்தாங்கன்னா தண்ணி மருந்து பச்சை கலர் பாட்டிலு நல்ல ஒரு பாட்டிலில் நம்ம இந்த தண்ணி மருந்து சொல்லிட்டு நல்லா மூக்கில் வச்சு இழுத்துக்கிறோம் இல்லையா, அந்த வாசனை நல்லாயிருக்கு. இது இயற்கையான தைலம். இது வந்து நம்ம உடம்பு சரியில்லைனா கூடிய ஒரு வெந்நீரில் வச்சு நம்ம குளித்தோம்னாவே நம்ம உடம்பு வலிலாம் போயிடும். அது இல்லாமல் ஜலதோஷம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த வெந்நீரில் ஒரு 2 வேளை அதுமாரி காலையில் ஈவினிங் 2 வேளை நல்லா கொதிக்க வச்சு அந்த பதமான சூட்டோடு நம்ம குளித்தோம்னா நம்மளுக்கு அந்த உடம்பு வலி பிரச்சனை மற்ற இல்லாமல் சளி பிடிக்கிற பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. மிகவும் ஒரு இயற்கை அளித்த ஒரு
ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மரம் தான் இந்த ஆரஸ்வதி மரம். இதை பயன்படுத்தி பாருங்கள். இது கிராமப்புறத்தில் மற்றும் சில இந்த கொள்ளிட ஓரத்தில் உள்ள மக்கள்லாம் அதை பயன்படுத்தி, ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இது அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி அதை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. இப்பொழுது கொரக்ஸா ஆசனம் 2வது சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். ஒன்று, 2, 3, 4, 5. இந்த விரலில் நின்றுட்டு இந்த முட்டியை வந்து தரையில் தொட்டிட்டு இப்படி இருக்கணும். கைகளை 2த்தையும் இப்படி மாற்றி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றி ஆஜி அவர்களே. கண்கடிமும் மூச்சு தியானம். இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். கொரக்ஸ் ஆசனா 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இப்போ 2 நாளாக தொடர்ந்து நாங்கள் வீடியோ எடுக்கிற இடத்துல இந்த பறவைகள் கத்துற சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. நல்லா எங்கள் வீடியோ பார்க்குறப்ப நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா குயில் கூவுது, இந்த குருவிலாம் அவங்களோட சத்தத்தெல்லாம் எழுப்புகின்றன, நல்லா கவனிக்க முடியுது. இப்போ இறுதி கட்டத்துக்கு நெருங்கி விட்டோம். ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில தகவல்களை கேட்டு தெரிந்து நிறைவு செய்ய இருக்கிறோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு இது பண்ணிக்கலான்னு. கோரக்கர் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. இந்த கோரக்கருங்கிற ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா, சித்தர். அவரோட இதில் தான் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பண்ணியிருக்காரு. இதில் கோரக்கர் ஆசனம்னு தனியாக இருக்குது. இது கோரக்ஷாசனா. இதில் வந்து குதிகாலையில் மூலாதாரத்தை வைத்து இழுத்து கொள்ளவும், அதாவது மூலாதாரங்கிறது பின்பக்கம் இருக்கும், அந்த மூலாதாரத்தை இழுத்து வச்சு இது பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யுது. இதனால் என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். இந்த ஆசனம் அபான ஓட்டத்தை பின்னோக்கி திசையை திருப்பி தியான நிலைக்கு பயன்பாட்டிற்கு மேல் மட்டங்களுக்கு உயர்த்துகிறது. கால்களின் பாதங்களில் மிகையான வலுவுத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த ஆசனத்தை செய்வதற்கு கால்கள் மற்றும் பாதங்களில் தசைகளை காலப்போக்கில் நிதானமாக விரிவடை செய்வோம் அவசியம். இது யாரெல்லாம் செய்யலாம்னா ஆண் பெண் இருபாலும் செய்யலாம். என்ன விஷயம் இதில் ஒரு விஷயந்தான், மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும் தான் நிற்க முடியும். இதில் கால்வலி, இந்த குதிகால் வலி உள்ளவங்களாம் அதை செய்யாதீங்க. இளைஞர்கள் முதல் வயதானவர்களை செய்யலாம். குதிகால் வலி, கால் மூட்டு வலி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அவ்வளோ இது. சரி, இன்றைக்கி வந்துடுவோம். தினமும் ஒரு கருத்தில் இன்றைக்கி ஒரு கருத்து. நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்ச, இப்போ எனக்கு தெரிஞ்சதை ஆர்ஜேக்கு தெரியாது, ஆர்ஜே தெரிஞ்சு எனக்கு தெரியாது. அப்படி தான் இருக்கும் இந்த வாழ்க்கை. ஏன்னா யாரையும் ஒன்று சார்ந்து தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். சரி, இப்போது நம்ம வரப்போகிறது வந்து மழைக்காலம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விஷயம். மழைக்காலத்தில் இருக்கோம், எல்லா வகையிலுமே. இப்போ மழைக்காலத்தில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, மழைக்காலத்தில் வந்து செரிமானத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னா, நம்ம அதிகமாக இப்போது சாப்பாடு வேலையை பகல் நேரத்திலே முடிச்சிடணும். இரவு நேரத்தில் பகல் நேரத்திலே முடிச்சிடணும். அப்புறம் வந்து குழம்புகளை கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிடணும், சாப்பிட்றது செரிமானத்தன்மைக்கு. அப்புறம் வந்து இப்போ இந்த நேரத்தில் பழைய இதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் சுட சுட சாதத்தெல்லாம் அந்த சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இப்போ சூடாக கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது. அப்புறம் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஜுரம் வரும், தலைவலி வரும் அப்படின்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியை உண்டாகிறதுக்கு ரசம், மிளகு ரசம், அப்புறம் வந்து வேப்பம்பூ ஏற்கனவே சொல்லியிருப்போம் காய வச்சிங்க அப்படின்னு, அந்த வேப்பம்பூ ரசம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உடலில் வந்து சளியோ எந்த வித மாற்றமும் அதாவது எதிர்ப்பு தன்மையை அதிகரித்து எந்த வித பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க மிகப்பெரிய விஷயங்கள் செய்யும். அதனால் நம்ம கவனமாக இப்போ இந்த வெயில் காலம் முடிஞ்சு காற்றடி காலம் முடிஞ்சு மழைக்காலத்தை நோக்கி வந்துட்டுருக்கோம். அந்த மழைக்காலத்துக்கான ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னா எங்கே போனாலும்
ஒரு டூ வீலர் போகிறவங்கன்னா ரெயின் கோட் எடுத்து வண்டி பெட்டிலேயோ இல்லை வண்டி கவர்லேயோ வச்சுக்கிங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பு தான், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதேமாரி இப்போது ஒரு பள்ளமாக இருக்குது ரோடு அப்படின்னா அந்த பள்ளத்தை இது பண்ணுறதா எதிர் திசை ஆப்போசிட் சைடு நம்ம போகிற திசை மாட்டு திசை போய் அந்த மாதிரிலாம் அடுத்தவங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாமல் நல்ல விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா நம்ம தான் இப்போ கஷ்டப்படுறோம், அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய. நம்மளால் இன்னொருத்தவங்க பாதிக்காத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்க. இப்போ ஆர்ஜி அவர்கள் இறுதி கருத்தை சொல்லி முடிக்க போகிறோம். நன்றி. ஆசனம் செய்து முடித்து விட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள காலகட்டத்தில் எப்படின்னா மழை காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, காற்றடி காலம் இருக்குது, கோடை காலம் இருக்குது. அது 4 விதமான பருவ மாற்றம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம உடம்பை தயாராக வச்சுக்கணும். நம்ம எந்த கிளைமேட் மாறி மாறி வந்தாலும் சளி பிடிக்கிறது ஒன்று அது நம்மளை எந்த கிளைமேட் மாறினாலும் சளி பிடிக்கும். சளி பிடிக்கிறது பெரிய ரொம்ப மோசமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம உடம்போட கழிவுலாம் அந்த சளி மூலியமாக வெளியேற்றதுக்கு தான் சளி பிடிக்கிறது நல்லது. சளி பிடிக்கிறதுனால நம்ம உடம்பு நம்ம உள்ளுறுப்புகள் என்ன பண்ணால் அதை எதிர்த்து போராடி நம்ம உடம்பை காப்பாற்றுக்க முயற்சி பண்ணுறது. நம்ம அதுக்கு முன்னாடி தான் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசிலாம் போடுறோம். அதெல்லாம் தவிர்த்தோம்னாவே நம்ம ஒரு கஷாயமோ ஏதோ நம்ம உடம்புக்கு நம்ம உள்ளுக்கு கொடுத்தோம்னாமே அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு நம்மள உடம்புல உள்ள சிறு சிறு உபாதைகள்லாம் தீர்த்து விடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகிறத தவிர்த்து விட்டுட்டு நம்ம வீட்லேயே நம்ம பாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி பண்ணி நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளை சிறு சிறு பிரச்சனைலாம் சரி பண்ணிக்க நம்மால் முடியும். முடிஞ்ச அளவு மருத்துவமனைக்கெலாம் செல்வதெல்லாம் தவிர்த்து விட்டு இதுமாரி இந்த இயற்கையான உணவுகள், காய்கறி, பழங்கள் இதுமாரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். மருத்துவ செலவெல்லாம் நம்மால் குறைக்க முடியும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம மற்ற வெளிநாட்டெலாம் கேள்விப்பட்டிருக்கோம், மருத்துவம்லாம் இலவசம் தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் அது கொஞ்சம் கொடுமையான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா மருத்துவம் இலவசம் இல்லை. இலவசம் இருந்தாலுமே சரி எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா நம்ம ப்ரைவேட்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுமாரி காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கல்விக்கும் இலவசம்லாம் இல்லாமல் இருக்குது. அது ரெண்டுமே இலவசமாக நம்ம கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்மளால் நம்ம சிறு குழந்தைகள்லேருந்து மாணவர்கள்லேருந்து எல்லாருமே சிறப்பான இடத்துக்கு செல்ல முடியும்னு சொல்லிக்கொண்டு இறுதியாக சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சி தினம் ஒரு சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.